எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியில் மையப்பகுதியான ஜாகிர் அம்மாபாளையத்தில் ஒரு யான் பார்க், அதாவது ஜவுளி பூங்கா, சேலம் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கான்னு சொல்லி தூங்க வேண்டும் என்ற ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அதை வேகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நானும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். அந்த அடிப்படையில் ஒரு 100 ஏக்கர் பக்கமாக அரசாங்கத்தினுடைய பணம் சில தனியார் நிறுவனங்களாக சேர்ந்து கையகப்படுத்தி அதை ஒரு மேகன சேட்டு இருக்கிற இடத்த அரசாங்கம் கொடுத்துச்சு. அந்த கொடுத்த இடம் ஆரம்பிக்கும் பொழுது ஜவுளி பூங்கான்னு சொல்லி பணியை துவங்க பார்த்தாங்க. இப்போ அந்த அப்படியே மாற்றி கலரிங் பார்க்குன்னு சொல்லி பேர், சேலம் யான் கலரிங் பார்க்குன்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி பேரோட ஒரு மாற்றத்தை செய்தார்கள். அதற்காக அந்த நம்ம சுற்றி இருக்கிற ஒரு 25க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மிக கடுமையான போராட்டங்களை செய்தார்கள். நானும் அந்த மக்களோடு சேர்ந்து அந்த கலரிங் பார்க் வரக்கூடாது அப்படின்னு போராட்டத்தில் நானும் ஈடுபட்டேன். இன்றைக்கு நான் என்ன பண்ணேன்னா, எல்லா எம்எல்ஏக்களுக்கு 234 எம்எல்ஏக்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் உள்பட இதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் எல்லாத்தையுமே சொல்லி அந்த ஒரு கடிதத்தை விரிவாக இன்றைக்கு